சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேசக்கூடாது, காணி போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவையற்ற முரண்பாடுகள் வரும். மோடியின் விஜயம் குறித்து பெரமுன எச்சரிக்கை. அரசமைப்பின் 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவையில்லாத முரண்பாடுகள் தோற்றம் வரும். இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம் என்று பொதுஜன பெரமுனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தேர்தல் நடவடிக்கையை இடைநிறுத்துக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உள்ளாட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை இன்று புதன்கிழமை வரை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளாக புதுமுக மாணவன் மீது தாக்குதல், சிரேஷ்ட மாணவர்கள் 4 வகுப்பு தடை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புதுமுக மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் சிரேஷ்ட மாணவர்கள் 4 வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகடிவதைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் மீது தாக்குதல் விசாரணை ஆரம்பித்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற செய்தியும், அசாத்திய திறமையால் வியக்க வைத்த யாழ் சிறுமி 1000 தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி 2.5 வயதான ஜேகரன் தர்சிகா என்ற சிறுமி அசத்தி இருக்கிறார். சாகோச்சேரியை சேர்ந்த மேற்படி சிறுமியின் குறித்த அசாத்திய திறனை கிண்ண சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறித்த சிறுமி காலநிலை, விலங்குகள், மின்னியல் சாதனங்கள், தொழில்கள் உட்பட 1000க்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை மிகவும் அசாத்தியமாக கூறி அசத்தி இருக்கிறார். சிறுமியின் தந்தையார் முச்சக்கர வண்டி ஓட்டுநராகவும் தாயார் குடும்ப பெண்மணியாகவும் உள்ளனர். குறித்த சிறுமிக்கு இதுவரை ஏடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமை பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்று அந்த சிறுமியினுடைய புகைப்படத்தோடு காணப்படுகிறது. நாங்களும் அந்த சிறுமிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனைய கட்டமடப்பட்ட செய்திகளாக தீக்காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தர் மரணம், உரும்புராயில் சம்பவம், வவுனியா குளத்திலிருந்து உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு என்ற செய்திகளும், மக்களிடையே பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் நாமல் ராயபக்ச குற்றச்சாட்டு. மக்களிடையே பொய்யை பரப்பி அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், யாழ் போதனா வைத்தியசாலையில் பிறந்த சிசு மரணம், உடற்கூறு மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஜூன் ஜூலை மாதங்களில் பேருந்து கட்டணம் உயரும், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் என்ற செய்திகள் வலம்புரியுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச. மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இடம்பெறாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற்றால் 6 மாதத்திற்குள் இலங்கை 3 தேர்தல்களை சந்தித்திருக்கும் என தெரிவித்த அவர், இதன் காரணமாக மற்றொரு தேர்தல் சாத்தியமில்லை என குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருளின் விலையை மேலும் குறைக்க முடியாது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் இன்னும் நடைமுறையில் உள்ளதால் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க முடியாது என விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் திட்டங்களின் நடைமுறையாக்கத்தை நேரில் சென்று பார்வையிட வேண்டும், திணைக்கள தலைவர்களுக்கு ஆளுநர் பணிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் செயல்பாட்டிற்கு தடை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக மாணவன் மீது பகிடிவதை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகிடிவதை தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் குழுவின் பிராந்திய காரியாலயம் கவனம் செலுத்தியுள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1998ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க கல்வி நிறுவனங்களில் பகிடிவதையை
வேறு வகையான வன் செயல்களையும் தடை செய்தல் சட்டம் பகிடிவதை செய்வதானது இலங்கையில் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தியுள்ளது. மேலும் பகிடிவதை செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் எந்த ஒரு நபருக்கும் கைது பிடியாணை இல்லாமல் கைது செய்யப்படலாம் எனவும் ஏற்பாடுகளை கொண்டுள்ளது. எனவே யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கூறப்படும் மேற்குறித்த பகிடிவதை சம்பவம் தொடர்பில் உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான அறிக்கையினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதிக்கு முன் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அரசியலாக்க ஆளும் தரப்பினர் முயற்சி, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு தேசிய மக்கள் சக்தியின் அடித்தளம் பலவீனமானது, பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசுரி என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஜூலை மாதம் முதல் பஸ் கட்டணங்கள் உயரும், ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணம் கணிசமாக அதிகரிக்கும் என்று இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோயில் வருடாந்த பெரும் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது என்று அந்த திருவிழாவின் புகைப்படங்கள் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் மேடைகளில் கட்சி சார்பாக செயல்படுகிறார் ஜனாதிபதி அனுர, சஞ்சீவ எதிரி மன்ன குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் கட்சி சார்பாக செயல்பட்டு வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரி மன்ன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 2 கைது. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்று அதிகாலை சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும், நிவாரண விலையில் டீசல் தர வேண்டும் மாணவர் போக்குவரத்து சேவை சங்கம், டீசலை நிவாரண விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை அனைத்து மாகாண பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் ருவன் பிரசாத் தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இருதய நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, நாளுக்கு நாள் நாட்டில் இருதய நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருவதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் ஹோட்டபாயோ ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் கோமாவில் இருந்த பிரதேச செயலர் யாழ் போதனா மருத்துவமனையில் மரணம். விபத்தில் சிக்கி கோமா நிலையில் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரதேச செயலர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் அனுராதபுரம் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நடந்து சென்றவர் மீது மோதினார். இதன்போது நடந்து சென்ற நபர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் குறித்த நபர் கோமா நிலைக்கு சென்றார். பின்னர் மதவாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அனுராதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 2 மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு 4 மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்றார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புதுமுக மாணவனை தாக்கிய 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை, விசாரிக்கவும் குழு அமைப்பு என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகிடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் விருஜன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் குப்பை கொட்டுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சுற்றுச்சூழல் போலீசார் தெரிவிப்பு.
பொதுவெளியில் குப்பைகளை கொட்டுபவர்கள் தொடர்பில் அவர்களை அடையாளப்படுத்தினால் தம்மால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்று சுற்றுச்சூழல் போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கும் இடையில் சந்திப்பிலேயே மேற்கொண்டவாறு அவர்கள் தெரிவித்தார்கள் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முழங்காவிலில் ஆரம்ப பாடசாலை முன்பாக பெற்றோர் கவன ஈர்ப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் ஆளுகை பகுதியை பார்வையிட்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இமாலயன் பழுப்பு நிற கரடிகள் தெகிவளை மிருக காட்சி சாலைக்கு 1 மாதத்திற்கு முன்னர் கொண்டு வரப்பட்டன. இவை தற்போது பொதுமக்களின் பார்வைக்கு விடப்பட்டுள்ளது என்ற அந்த பழுப்பு நிற கரடிகளின் புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யுவதி ஒருவர் சடலமாக மீட்பு. நீர்த்தேக்கத்திலிருந்து யுவதி ஒருவரின் சடலம் நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. நுவரெலியா தலவாக்கலை மேல்ஹொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்தே இந்த சடலம் மீட்கப்பட்டது. டஜகம பிரதேசத்தை சேர்ந்த 22 வயது யுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த யுவதி கடந்த சனிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்தார் என்று அவரின் குடும்பத்தினர் டயகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் யுவதி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு நீர்த்தேக்கத்தில் வீசப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை அரசு பகிரங்கப்படுத்த வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை வாக்கு வங்கிக்கு பயன்படுத்துவது தவறு, சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை தேர்தல் காலத்தில் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துவது முறையற்றது. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இராணுவத்தினர் மீது கை வைப்பதற்கு இலங்கை மக்கள் அனுமதிக்க மாட்டாராம், தேசிய சுதந்திர முன்னணி சொல்கிறது. இலங்கையின் முன்னாள் படை பிரதானிகளுக்கு விதித்துள்ள தடையை பிரித்தானியா உடனடியாக நீக்க வேண்டும். போரை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினர் மீது கை வைப்பதற்கு இலங்கையின் இறையாண்மையை நேசிக்கும் மக்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணி கூறியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மர ஆலை எரிந்து நாசம், பல கோடி ரூபாய் நட்டம். மர ஆலை ஒன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதில் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் எரிந்து நாசமாகியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. கண்டி ஹட்டுஹஸ் தோட்டையில் இடம்பெற்ற இந்த தீ விபத்தில் மர ஆலையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்களும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன என்று அந்த ஆலையின் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் பொதுவாக இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் நிலநடுக்கம் தொடர்பில் இலங்கை அவதானம், புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிப்பு. சுமாத்ரா தீவுகளுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்திருக்கிறது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் நேரடியாக நாட்டை பாதிக்காவிட்டாலும் நிலநடுக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என பணியகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. காட்டு யானைகளால் பாதிப்பிற்குள்ளான குடும்பங்களுக்கு கல்விக்கான நிதியுதவி, ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை தீர்மானம். பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த பொறுப்பை ஒப்படைத்தால் ஒழித்து காட்டுவேன் சரத் பொன்சேகா என்ற செய்தியும், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி, சஜித் தரப்பு நம்பிக்கை, விசேட தேவையுடையோர் உதவியாளரை அழைத்து செல்லலாம், வாக்களிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு. உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வாக்களிக்க உள்ள விசேட தேவையுடைய வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சீட்டை அடையாளமிடுவதற்காக வாக்கெடுப்பு நிலையத்திற்கு உதவியாளர் ஒருவரை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் படையெடுத்த பஞ்சாப் சிங்கங்கள் பணிந்தது லக்னோ ராட்சதர்கள் என்று நேற்றைய IPL போட்டியிலே பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் மோதியிருக்கக்கூடிய போட்டியிலே பஞ்சாப் அணி வெற்றி பெற்று அது தொடர்பான விளையாட்டு செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. மியான்மர் தாய்லாந்து தூதுவர்களை சந்தித்தார் சஜித் என்ற செய்தியும், வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பிடியில் உள்ள காணிகளை மீட்டு தாருங்கள், அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தென்மராட்சி பிரதேச செயலாளர் கோரிக்கை.
தென்மராட்சி பிரதேசத்தில் வனவள மற்றும் வனஜீவ ராசிகள் திணைக்களத்தின் பிடியில் காணப்படும் தனியார் காணிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்மராட்சி பிரதேச செயலாளர் திருமதி உஷா சுபலிங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கசிப்பு உற்பத்தி நிலையம் தீயிட்டு முற்றாக அழிப்பு, தீவக சிவில் சமூகம் அதிரடி நடவடிக்கை, சட்டநாதர் பெருமானுக்கு இன்று கொடியேற்றம், வரலாற்று சிறப்புமிக்க தென்மராட்சி மட்டுவில் பன்றி தளர்ச்சி கண்ணகை அம்மன் ஆலய 3ஆம் பங்குனி திங்கள் பொங்கல் உற்சவம் நேற்று முன்தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. இதன்போது பல அடியவர்கள் ஆலயத்துக்கு வருகை தந்து பொங்கல் பொங்கி படைகளிட்டு தமது வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல மூலாய் முருகனுக்கு இன்று கொடியேற்றம், மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் சாத்தியமில்லை, அமைச்சர் நலிந்த என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பசிபிக் பெருங்கடலில் 9 ரிக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு, எதிர்வு கூறிய ஜப்பான் அரசு. பசிபிக் பெருங்கடலின் கரையோர பகுதிகளில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு பாரிய பூகம்பம் ஏற்பட்டால் ஜப்பானில் $1.81 டிரில்லியன் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் என நேற்று முன்தினம் அந்நாட்டு அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், ஆந்திராவை அச்சுறுத்தும் புற்றுநோய் என்ற செய்தி, முன்னோக்கி பாய்ந்த ரொக்கெட் சுழன்றடித்து கடலில் வீழ்ந்தது என்ற செய்திகளும் வலம்பூரினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் வியாழேந்திரனுக்கு விளக்கமறியல் நீடிப்பு, லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், வெளிக்கடை படுகொலையும் விசாரிக்கப்பட வேண்டும், செல்வம் எம்பி வலியுறுத்தும். அரசு நியாயமாக செயற்படுமாக இருந்தால் பட்டலந்த போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். இருதய நோயாளர்களின் எண்ணிக்கை நாட்டில் உயர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இந்தியாவை புறம் தள்ள இலங்கையால் முடியாது என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது. ஏனைய செய்திகளுக்குள் ஈஸ்டர் குற்றவாளிகளை வெளிப்படுத்த அனுர நல்ல நேரம் பார்த்து கொண்டிருக்கிறாரா? உதயகம்மன் வில கேள்வி. ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே ஏப்ரல் 21க்கு முன்னர் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையை வெளிப்படுத்த சுப நேரம் பார்க்க வேண்டுமா என்று பிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பில தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல் விலை குறைந்தாலும் ஆட்டோ கட்டணத்தில் மாற்றமில்லை, முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவிப்பு. எரிபொருள் விலையை மேலும் குறைக்க முடியாது, அமைச்சர் கிரிசாந்த என்ற செய்திகளும் காணப்படுகிறது. செய்தியில் திருத்தம். நேற்று முன்தினம் 31 முல்லைத்தீவு நாயாறு கடலில் மூழ்கி யுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இருட்டுமடுவைச் சேர்ந்த சிவகுமார் விதுசிகா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். இது தொடர்பில் நேற்றைய வலம்புரியின் முன்பக்கத்தில் வெளிவந்த செய்தியில் தவறுதலாக 2 யுவதிகள் உயிரிழந்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த செய்தியால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக மனம் வருந்துகிறோம் என்று அந்த அவருடைய செய்தியில் ஏற்படக்கூடிய தவறுக்கு வலம்புரியினுடைய பத்திரிகை நிர்வாகம் மன்னிப்பு கோரி அந்த செய்தியில் திருத்தம் என்று அவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் 30,000 இளைஞர் யுவதிகளை அரசு சேவையில் இணைப்போம், ஜனாதிபதி அனுரகுமார. அரசு சேவையில் 30,000 இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், சலுகை விலையில் பொதிகள் வழங்கும் திட்டம் ஆரம்பமானது. அஸ்வசும உதவி திட்டத்திற்கு பதிவு செய்த குடும்பங்களுக்கு சலுகை விலையில் பொதிகள் வழங்கும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பமானது. சித்திரை வருடப்பிறப்பின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும். இதன்படி லங்கா சதோசாவில் 5,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை 50% விலைக்கழிவுடன் 2,500 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. லங்கா சதோசா ஊடாக பெற்றுக்கொள்ள முடியாத பகுதிகளில் உள்ள பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்களூடாக இந்த சலுகை பொதிகள் வழங்கப்பட உள்ளன. 8,12,753 குடும்பங்கள் இந்த உதவியை பெற தகுதி பெற்றுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முட்டைகளுக்கு வரி அறவீடு. முட்டை விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 18% வட் வரி அறவிடப்பட்டுள்ளது. வட் வரி எனப்படும் பெறுமதி சேர் வரி விதிக்கப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று அகில
இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் முட்டைகளுக்கு வரி விதிப்பது நியாயமற்றது. அதனால் இந்த தொழில்துறை வீழ்ச்சி ஏற்படும் என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வேறொருவரின் வீட்டிற்கு ராஜபக்ஷ இழப்பீடு பெற்றார். ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. அரகலையவின் போது தீக்கிரையாக்கப்பட்ட வேறொருவரின் பெயரில் உள்ள வீடு ஒன்றிற்கு ராஜபக்ஷ இழப்பீடு பெற்றுள்ளார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உருகுலைந்த நிலையில் வவுனியாவில் சடலம் மீட்பு. குளத்தின் கரையில் இருந்து உருகுலைந்த நிலையில் சடலம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நெழுக்குளம் போலீஸ் பிரிவில் தம்பனை புளியங்குளம் பகுதியிலேயே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, இந்த ஆண்டில் மாகாண சபை தேர்தல் இல்லை, சில சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்திருக்கிறார். பாணந்துறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியும், ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு, தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உத்தரவு, விண்ணப்ப படிவத்தில் தேசிய அடையாள அட்டை இலக்கம் இல்லை, தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வேட்புமனு ஏற்பு என்ற செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, அநீதிகள் காரணமாகவே ஆயுதம் ஏந்தினார்கள் புலிகள், மீண்டும் அவ்வாறு ஏற்படக்கூடாது, நீதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு. பல வருடங்களாக தொடர்ச்சியாக இழைக்கப்பட்ட அநீதிகள் காரணமாகவே வடக்கு இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். எனவே மீண்டும் அவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கு இடம் கொடுக்காத வகையில் எமது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், செம்மணி அகழ்வாய்வுக்கு நிதி விடுவிக்கப்படவில்லை, நீதிமன்றத்தில் தகவல் என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் மனித என்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் மேலதிக அகழ்வை மேற்கொள்வதற்கு நிதி விடுவிக்கப்படவில்லை என்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறைச்சாலைக்கு செல்ல ஒருபோதும் அஞ்சேன், நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான், எனவே சிறைச்சாலைக்கு செல்வதற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய பத்திரிகைகளில் பார்த்த செய்திகள் தான், பேருந்து கட்டணம் ஜூலை தொடக்கம் உயரும் என்ற ஒரு செய்தியும், வவுனியா நெழுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குளத்தில் சடலம் ஒன்று மீட்பு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற வழக்கை அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான விசாரணை செயல்முறை நீக்கம் என்ற செய்தியும், யாழ்ப்பாண பல்கலையில் பகிடிவதை 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவர் ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த வகுப்பு தடை உத்தரவு மீளப் பெறப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை சட்ட நியமனங்களுக்கு அப்பாற்பட்டது என்று குறிப்பிட்டு அந்த மாணவனின் தரப்பில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்தே அவருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை மீளப் பெறப்பட்டதுடன் அதன் தொடர்ச்சியாக தற்போது விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் பொதுவாக உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், யாழ் பல்கலைக்கழக பகிடிவதை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம், இன்று நாட்டை ஆள்வது என்பிபி அல்ல ஜேவிபி, பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் காட்டம் என்ற செய்திகளும், அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு செல்லும் மோடி நாளை மறுதினம் இலங்கை வரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பௌத்தர்களின் புனித இடமாக பெரிதும் மதிக்கப்படுகின்ற அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு செல்ல உள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. 2.5 வயதான தமிழ் சிறுமியின் அசாத்திய திறன் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கக்கூடிய செய்தி ஒன்று. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை, பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேச்சு, அரசாங்கத்தின் ஏமாற்று நாடகம்,
தையிட்டியில் சட்டவிரோத விகாரை பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒரு முறை ஏமாற்றுவதே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பாளரும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் திஸ்ஸவிகாரை தொடர்பில் ஆராய யாழ்ப்பாணம் வரும் நீதி அமைச்சர் சிந்துபாத்தி மயான மனித புதைகுழி விவகாரம் நீதி அமைச்சின் அனுமதி தாமதம் என்ற செய்திகளும் இந்திய பிரதமர் மோடியுடன் தமிழ் தலைமைகள் சனியன்று சந்திப்பு என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தினக்குரலுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் ஊழல்வாதிகளிடம் நாட்டினை மீண்டும் கையளிக்க மாட்டேன், இந்த நாட்டை மீண்டும் ஊழல்வாதிகளிடம் கையளிக்க போவதில்லை என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சில அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டும் நேற்று முன்தினம் புத்தளம் நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி கலந்து கொண்டு கருத்து வழிகடியிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். வியாழேந்திரனின் மறியல் நீடிப்பு, டீசல் நிவாரணம் வழங்காவிடில் சேவையிலிருந்து விலகுவோம். டீசல் நிவாரணம் வழங்காவிட்டால் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையிலிருந்து விலக வேண்டியிருக்கும் என்று பாடசாலை வாகன சேவை வழங்குனர் சங்க தலைவர் ருவான் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. புங்குடுதீவில் கசிப்பு குதம் ஒழிப்பு, சுற்றி வளைத்த மக்களால் அழிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. புங்குடுதீவு வல்லண்ணாவில் குளத்தினை அண்டிய பற்றைக்காட்டு பகுதியில் மறைத்து சூட்சமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் கிராம சேவர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு முற்றாக தீமூட்டி எரித்து அழித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதிகரித்த வெப்பநிலை மக்களுக்கு எச்சரிக்கை. தற்போது நிலவும் வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் மேல், வடக்கு, வடமத்திய, சப்ரமுகம், தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும். அதற்கமைய குறித்த பகுதிகளில் 39 பாகை செல்சியஸ் முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இலேசான ஆடைகளை அணியுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை வேண்டியிருக்கிறார்கள். கோப்பாயில் இடம்பெற்ற மகளிர் தின விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன் எம்பி என்ற செய்தியும். வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் வசமுள்ள தனியார் காணிகளை மீட்டு தர வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தென்மராட்சி பிரதேச செயலர் கோரிக்கை. நாகர்கோவில் கரைவலையில் அதிகளவான சாலை மீன்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் 1.8 டிரில்லியன் டாலர்கள் சேதம், 3 லட்சம் பேர் உயிரிழப்பர். ஜப்பானில் பூகம்பத்தால் ஏற்படக்கூடிய சேதம் குறித்து மதிப்பீட்டில் அதிர்ச்சி என்று ஜப்பான் அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய பூகம்பம் தொடர்பான செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் தெற்கு நெடுஞ்சாலையில் விபத்து, 4 வெளிநாட்டவர்கள் காயம். தெற்கு நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போதைப்பொருள் விற்ற கணவன் மனைவி கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல தனது குடும்பத்தினருக்காக கழிவறையில் வாழும் பெண் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. 10வது குழந்தைக்கு தாயானார், 66 வயது பெண் என்ற வெளிநாட்டு செய்திகளும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக பகிடிவதை அல்ல அது வன் செயல் என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம். பகிடிவதை என்ற பெயரில் பல்கலைக்கழகங்களில் நடக்கும் மிலேச்சத்தனமான மற்றும் அருவரக்கத்தக்க வன்முறைகள் மிகவும் சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் தண்டனையற்ற குற்றங்கள் ஆகிவிடுகிறது. இதுவே பல்கலைக்கழகங்களில் பகிடிவதை என்ற பெயரில் மிக மோசமான வன் செயல்கள் இன்றளவும் தொடர்வதற்கு காரணமாக உள்ளது. பெரும்பாலான வன் செயல்கள் பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் மாணவர் விடுதிகளிலும் சிரேஷ்ட மாணவர்களின் தங்கும் விடுதிகளிலுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இராணுவத்தினர் மீது கை வைப்பதற்கு இலங்கை மக்கள் விடமாட்டார்களாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர கணிப்பு. இலங்கையின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் என கூறியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினர் மீது கை வைப்பதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக தகவல், கோட்டலை சுற்றி வளைத்த போலீசார். 3.5 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மீட்பு. கணயமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள கோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. நாயாட்டு கடலில் மூழ்கி ஒரு யுவதியே மரணம். முல்லைத்தீவு நாயாட்டு கடலில் மூழ்கிய பெண்களில் ஒருவரை உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் மீனவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறுதலாக 2 பெண்கள் மரணமான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தமைக்கு வருந்துகிறோம். உடையார்கட்டு இருட்டுமடு கிராமத்தை சேர்ந்த யுவதியை உயிரிழந்துள்ளார். மீட்கப்பட்ட மற்ற 2 இருவர்களும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்செய்தி தொடர்பில் தொடர்புடைய நபர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று வலம்புரி பத்திரிகை போலவே தினக்குரல் பத்திரிகைகளும் அந்த தவறான செய்திக்கு
மன வருத்தத்தை கோரியிருக்கிறார்கள். தினக்குரனுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் அஸ்வானி அபார பந்துவீச்சு, கொல்கத்தாவை வீழ்த்தி மும்பை அமோக வெற்றி என்று நேற்று முன்தினம் இடம்பெற்ற IPL தொடர்பான செய்திகளும், வலையமட்ட கரப்பந்தாட்ட போட்டி அருணோதயாவை வீழ்த்தி அராலி கிழக்கு வெற்றி, ஐதராபாத்தின் அதிரடி தொடரும் பயிற்சியாளர் வெக்டோரி, காந்திஜி விளையாட்டுக் கழகம் நடத்தும் மாதகள் பிரீமியர் லீக் என்ற செய்தியும், டோனி மீண்டும் சென்னை கேப்டனாக வேண்டும், சஞ்சய் மஞ்சுரேகர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் தினக்கரனுடைய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம்.